வந்து அந்த கரும்புல வந்து பக்கத்துல இருந்த கரும்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். ரெண்டு கரும்பு மட்டும் போதும் சொல்லிட்டு நான் விட்டுருக்குறேன். பார்க்கலாம். வந்து செம்பருத்தி செடியில் ஒரே ஒரு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூத்துருக்குது. நம்ம இதெல்லாம் கட் பண்ணி விடணும். நான் டெய்லி பார்க்குறேன் இதை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்போ இது பூ இல்லாமல் இருக்குதோ அப்போ தான் இதை கட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு விட்டுடுறேன். இப்போ இதில் அரும்பெல்லாம் எதுவும் இல்லை, கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சீதாப்பள்ளி மரத்தில் வந்து அந்த பூவெல்லாம் மொத்தம் கொட்டி போயிடுச்சு. இப்போ ஒன்று கூட இல்லை. கத்திரிக்கோள் இருந்து எல்லாத்தையும் கட் பண்ணணும்ப்பா. ஆலோவேராவும் காலி ஆயிடுச்சு. கீழே ஆலோவேராவும் கட் பண்ணி வைக்கணும். இது பாரு, நம்ம டெல்லி கனகாமர செடியில் அரும்பு வந்துருக்குதுப்பா. இந்த பூவே பூக்கு போகுது. இதில் 4 செடி இருக்குது. 4 செடி இருந்தால் எப்படி மல்லிகைப்பூ செடிக்கு சத்து கிடைக்கும்? இதில் அரும்பு வைக்குதா? இல்லை. நெல்லிக்காய் மரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதுவும் நம்ம கட் பண்ணி விடணும். இந்த கலைஞில் காஞ்சி போயிடுச்சுப்பா. சாயங்காலமாக வந்து நல்லா தண்ணி ஊற்றணும். தளரம் கத்திரிக்காய் அப்புறமா சாட்சி பிடிச்சிட்டு கிளியில்லம்மா. வந்து நம்ம காக்கடா செடியில் வந்து நிறைய பக்கத்துல எல்லாம் வருது. இதில் 2 திருப்பணும். இதில் 2 சம்பிங்கி செடி வந்துருக்குது. நம்ம மிளகா செடியில் வந்து எருவு கொடுக்கணும். இதில் வந்து நவமரம் நிறைய மொழிது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் நம்ம கொட்டை வந்துருக்குற மாதிரி இருக்குது. இது பாருங்க, எவ்வளோ நவமரம் வந்துருக்குது. இதில் கத்திரிக்காய் செடி உள்ள மிளகா செடிக்கு வந்து இன்னும் நிறைய நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அந்த புளிச்ச மோரெலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதை அடிக்கணும். இது பாருங்க, காய் இன்னும் பெருசாகலை, அப்படியே தான் இருக்குது மிளகாலாம்.